ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறதுனால ஏதாவது வேற உங்களுக்கு லெசன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, அதையும் நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். அந்த ஹாலோ அல்கேன் சாலரீஸை ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை கொஞ்சம் பாருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பாயிலிங் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ பாயிலிங் பாயிண்ட்ல வந்து as molecular mass increases, boiling point increases. So இப்போ நம்ம வந்து Br, RCl and RF, if I'm going to take same R group, அப்பனா உன்னோட boiling point will be decreasing in this way. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து நார்மல் செயின்ல அதே மாதிரி R group பெருசாக உங்க boiling point increase ஆகும். Because as R group increases, what happens? The surface area increases, and if surface area increases, the boiling point also increases because van der Waals force of attraction increases. If a branching increases, what happens? The surface area will be decreasing, so van der Waals force of attraction will be decreasing, and therefore the boiling point also decreases. இப்போ நீங்க வந்து solubility எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். solubility வந்து எப்படி நீங்க பண்ணுவீங்க? இப்போ இது வந்து போலாரா இருந்தா கூட உனக்கு வந்து மோர் சாலிபிள் அப்படின்னு ஏன், லெஸ் சாலிபிள் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் the energy required to overcome the hydrogen bond of the water molecule is very less. அதனால உன்னோட solubility decrease ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி டைபோல் மொமெண்ட் will be decreasing down the group. அப்படி பார்த்தா இதான் ஆர்டர். ஆனா டிக்ரீசிங் டவுன் த குரூப். அப்படி பார்த்தா உன்னோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்? RF lesser than RCl, lesser than RBr, lesser than RI. பிகாஸ் உன்னோட மேல கீழே வர அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாயிட்டே போறதுனால உன் டைபோல் மொமெண்ட் கம்மியாயிட்டே போகுது. பட் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, RCl will have more dipole moment than RF because electronegative, highly electronegative இருந்தா கூட இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால RCl will have more dipole moment than RF. So this will be the order of dipole moment. Okay, so next நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களோட எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ உன்னோட நியூக்ளியோஃபைல் வந்து எக்ஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ரியாக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் என்னன்னு பார்க்கணும். நியூக்ளியோஃபைல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷனை வந்து நீ எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அக்வஸ் KOH ஆர் NaOH போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு ரைட் த வேர்ட் அக்வஸ். அக்வஸ்ன்ற வேர்ட் எழுதல அப்படின்னா இந்த ரியாக்ஷன் தப்பாயிடும். பிகாஸ் நம்ம ரியாக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் NaOH KOHக்கு வேற எலிமினேஷன் ரியாக்ஷன் ப்ரிஃபர் ஆகும். ஸோ அக்வஸ் NaOH KOHக்கு தான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இதுல யார் நியூக்ளியோஃபைல் பார்த்தோம் அப்படின்னா OH தான் வந்து நியூக்ளியோஃபைல், OH மைனஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா ROH பிளஸ் KXO இல்லைன்னா வந்து NaXO ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? உனக்கு ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதே மாதிரி நான் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? உனக்கு அப்பயும் வந்து உனக்கு OH மைனஸ் தான் வந்து நியூக்ளியோஃபைலா இருக்கும். அப்பயும் உனக்கு ஆல்கோஹால் ஃபார்ம் ஆகும் பிளஸ் HX ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா KCN AgCN. இப்போ KCN AgCNல பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ரெண்டுலையுமே வந்து CN மைனஸ் தான் வந்து நியூக்ளியோஃபைல். பட் KCNல பார்த்தா உனக்கு சயனைடு ஃபார்ம் ஆகுது, அண்ட் AgCNல பார்த்தா உனக்கு ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். AgCNல வந்து ஏன் ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகுது, KCNல ஏன் சயனைட் ஃபார்ம் ஆகுது? பிகாஸ் KCN will be an ionic compound. கரெக்டா? அப்போ அயானிக் காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், கார்பன் ஃப்ரீ ஆயிடும். ஸோ கார்பன் என்ன பண்ணும்? அதோட ஓன் கார்பன் செயின்ல போய் அட்டாக் பண்றதுல ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிடுவோம். அதனால கார்பன் போய் அட்டாக் பண்றதுனால தேன் நைட்ரஜனை விட ஃபாஸ்டா கார்பன் போய் அட்டாக் பண்றதுனால உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா RCN வந்து உனக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ சைனைட் குரூப் வந்து உனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து AgCN எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AgCN will be having a covalent bond இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு சில்வரும் காப்பரும் உடையதை விட முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு நைட்ரஜன் வந்து அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து உனக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஐசோசயனைடு வந்து உனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தோம்னா பொட்டாசியம் நைட்ரைட் அண்ட் சில்வர் நைட்ரைட். இது வந்து உனக்கு அதே மாதிரியான ரீசன்ஸ் தான் உனக்கு கொடுக்கும். ரெண்டுமே வந்து NO2 மைனஸ் தான் உனக்கு கொடுக்கும். பட் பொட்டாசியம் நைட்ரைட் நீ வந்து ரியாக்ட் பண்ணும்போது RON_O, அதாவது ஆல்கைல் நைட்ரைட் உனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது.
பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன் லைக் அயோனிக் காம்பவுண்ட். ஆனா இங்க வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, நைட்ரோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது. என்ன டிஃபரன்ஸ் இல்லை, இதுல ஓ போய் அட்டாச் ஆகுது, இதுல வந்து என் போய் அட்டாச் ஆகுது, பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரியாக்ஷன். லைக் உன்னோட ஆர்எக்ஸ் கூட வந்து ஆர் சி டபுள் பாண்ட் ஓஏஜி, உன்னோட சில்வர் சால்ட் ஆஃப் எனி ஆசிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுவோம், உனக்கு எது நியூக்ளியர் ஃபைல் இதுல RCOO மைனஸ் தான் நியூக்ளியர் ஃபைல். கரெக்டா? RCOO மைனஸ் தான் நியூக்ளியர் ஃபைல். ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஆர் பிளஸ் ஏஜி எக்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி உனக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரியாக்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து ரிடியூசிங் ஏஜ், ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட். உனக்கு என்ன கிடைக்கும்னா RX, உனக்கு ஆல்கேன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து அமோனியாவோ இல்லைன்னா அமைனோ இல்லை எந்த அமைன் எடுத்துக்கிட்டாலும் உனக்கு ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு NH2 மைனஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நீ பிரைமரி அமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா RNH2வா, அப்போ உனக்கு என்ன ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு அப்போ RNH மைனஸ் இந்த மாதிரி வந்து உனக்கு நியூக்ளியர் ஃபைல் ஃபார்ம் ஆகும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு அமோனியா எடுத்தா பிரைமரி அமைன் கிடைக்கும், பிரைமரி அமைன் எடுத்ததுன்னா உனக்கு வந்து செகண்டரி அமைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உனக்கு ஒரு அசிட்டனைல் எடுத்துக்கிறேன், ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டனைல். ஸோ சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். ஓகேவா? அசிட்டிலின்ல சோடியம் சால்ட் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா NaX வெளியே போயிடும் ஆப்வியஸா, பிளஸ் உனக்கு ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் ஃபார்ம் ஆகும். உன்னோட ஆல்கைன் குரூப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஒரு ஆல்கைன் செயின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு RM, அதாவது ஒரு மெட்டல் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா உனக்கு என்னது ஆர் மைனஸ் தான் எப்படி ஆப்வியஸா, ஏன்னா மெட்டல் வந்து பி ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன ஒன்று ஒன்று ஆல்கேன் செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னோட SN1 SN2 மெக்கானிசம், எலிமினேஷன் மெக்கானிசம், அப்புறம் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.